பகத் ஃபாசில் கேமியோ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் படம் ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்கு, உட்கார முடியல சீட்டில் ப்ரோ. அந்த இதே முரளி லவ்வே வந்துட்டு கடைசி வரைக்கும் பையனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, அதுதான் ப்ரோ கான்செப்டே படத்தில், வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ படம், பார்க்கலாம். அதுதான் ப்ரோ, அந்த ரெஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வராங்க. பகத் வந்திருக்காரு ஒரு கேமியோ, நல்லா இருக்கு, அவ்வளோதான் ப்ரோ. நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க ப்ரோ, எடுத்து குவிச்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் கம்மி பண்ணிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபீல் குட்டாலான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் இல்லை, நல்லா இருக்கு படம். நல்லா இருந்தது. என்ன ஸ்டோரி, என்ன சொல்ல வராங்க? அது நீங்களே பாருங்கள் படம். அது சொன்னால் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். சஸ்பென்ஸ் ஆனால் நல்லா இருக்கு படம். செம்மையாக பண்ணியிருக்காரு. இதுதான் அந்த பழைய படம் ஒன்று வந்ததில்ல, அவர் அப்பா நடித்த படம். அதில் எப்படி அவர் அப்பா லவ் சொல்ல முடியாமல் இருந்தோ அந்த மாதிரி இது ஒரு சின்ன இதுதான். ஆனால் லவ் சம்மந்தமாக அவர் யாரை கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறது தான் கதை. நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. அதான் பழைய படம் நம்ம முரளி சார் நடிச்சிருக்காரு இல்லையா, படம் அந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக தான் நடிச்சிருக்காங்க. அவர் பையன் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு சார். படம் சூப்பராக இருக்குது. ரொமான்ஸு, அந்த லவ் ஸ்டோரி எல்லாமே பக்காவாக இருக்குது. அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் அவங்க கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சாங்ஸ் நல்லா இருக்குது. பிஜிஎம் தமிழ் சூப்பர் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காரு, சூப்பராக இருக்குது. நல்லா படம் பார்க்கலாம், நல்லா ஒர்த்தான படம் தான் அது. சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது சார். அவங்க அப்பா எப்படி நடிச்சிருக்கோ அதே மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு சார். சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. கண்டிப்பாக சார், அந்த சின்ன ஜெயந்தி சார் மீட் பண்ணுற ஒரு அந்த ஃபுல் ஃபீல் வந்து நம்மளுக்கு பழைய ஞாபகம் வருது. ஸோ அந்த அவர் அந்த இதுக்கு அந்த ஸ்டேஜில் கொண்டு போகாமல் இருக்குது சார். படம் நல்லா இருக்குது. ஆமாம் சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அவங்க அப்பா எப்படி இருக்கா அதே மாதிரி தான் சார் அவர் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது சார் படம், நல்லா சூப்பராக இருக்குது. வந்து பார்க்கலாம், நல்லா தாராளமாக பார்க்கலாம் அந்த படம். நல்லா இருந்துச்சு. இதே முரளியோட ரெஃபரன்ஸுமே ஒரு சிலது இருக்குது, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ராம்கி வந்தார், இவங்களோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதர்வாவோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக இருந்தது. சுதாகரோட ஜோக்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பரிதாபங்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக மூவி வந்து நல்லா இருந்தது. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், ஒரு நல்ல ராம்காம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. பட் மேல் லீட் வந்து இன்னும் இந்த 2026 வந்து ஒரு லவ் சொல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், அப்படி இருந்தால் லவ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. லவ் இருந்துச்சுன்னா சொல்லிடணும், அதுதான் பெட்டர். அதில் வந்து ஃபீமேல் லீட் எல்லாமே அந்த டேக் எடுத்துருக்காங்க. பட் மேல் லீட் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதயம் பார்த்தது கிடையாது, பட் கேள்விப்பட்டிருக்கேன். ஒன் சைட் லவ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தது இல்லை. பட் ரெஃபரன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் இருந்துச்சு. 90s ரெஃபரன்ஸ் எல்லாமே. செகண்ட் ஹாஃபில் ஜோக்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஃபஹத்தோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபஹத்துமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்ததுங்க. அதாவது வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்களுடைய படம். அதாவது இந்த காலத்து பசங்க எப்படி பசங்க பொண்ணுங்களை எப்படி பழகிறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி காதல் இருக்குன்ற மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. ஃபீல் ஆச்சு. அதான் நான் வந்து 90s கிட்ஸ் தான், பட் இருந்தாலும் அவங்க லைஃப்பை புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு வந்து பர்டிகுலராக வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, ஈன்ற பொருளில் பிரதிவுக்கும் தன் மகனை சான்று என கேட்ட தாய். அதாவது வந்து எப்போவுமே ஒரு பெத்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு பேர் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முரளியோட பேரை வந்து அதர்வா கெடுக்காமல் தன் தந்தையை வச்சே ஒரு படம் கொடுத்தது வந்து கண்டிப்பாக ஒரு முரளிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடமையாக மகனாக நான் பார்க்குறேன். நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் அழகாக அவரோடவே டாப்பில் வருவார், சூப்பராக வருவார். அவரோட ஆசீர்வாதத்தால் அதர்வா முரளியோட டாப்பில் போவார். நல்லா பண்ணிருக்காரு, சூப்பராக பண்ணிருக்காரு. ஃபைட்டு கீட்டு டான்ஸ்லாம் சூப்பராக பண்ணிருக்காரு. டேரக்டர்லாம் வந்து அவர் நல்லா யூஸ் பண்ணிட்டார். காமெடி வந்து பர்டிகுலர் வந்து விஜய் ஆக்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தாரு. காடி லோகம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பரிதாபங்கள் சுதாகர் அவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜாலியாக இருக்குது படம், ஜாலியான படம். அதான் இந்த காலத்து பசங்களோட படம். நார்மலாக இருக்குன்னா அதர்வா படம்னாலே அவ்வளோவா சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கணும். பட் இந்த படம் வந்து அதர்வாக்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த காலத்துலலாம் வந்து இம்மிடியேட்டாக வந்து எங்கே கூட்டு போகணுமோ அங்கே கூட்டு போயிடுறானுங்க. லவ்ன்றதுலாம் இங்கே கிடையாது. இந்த படம் பார்த்திங்கன்னா 90 கிட்ஸ் வந்து எப்படி அவங்க லவ்வை ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்ல வராங்க, அது சொல்ல வரும்போது அந்த ஃபீல், உண்மையான லவ் ஃபீல் எப்படி இருக்குன்றது இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும். முரளி அதில் வந்து அந்த படத்தில் வந்து ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் கடைசி வரைக்குமே, அவர் சாவர வரைக்குமே. இதில் இவர் நிறைய பொண்ணை லவ் பண்ணுறாரு, ஆனால் எந்த பொண்ணுக்கிட்டுமே லவ் சொல்லலை. அதுதான் 90 கிட்ஸோட தலையெழுத்தில் நினைக்கிறேன். பாவம் வெளியே சொல்ல முடியாமல் திக்கி திணறி சாவுறாரு. ஆனால் கலர்ஃபுல்லான சினிமாட்டோகிராஃபி, அதை வந்து பாராட்டலாம்.
நல்லா செலவு பண்ணி எடுத்துருக்கிறாரு. அதர்வா சாரோடைய கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். இது காமெடியெலாம் அப்படி ஒர்க் அவுட் ஆச்சா? காமெடி ஒரு மிகப்பெரிய பலம் யாருன்னா நம்ம சுதாகரன். பரிதாபங்கள் காதல் கொண்டேன் சீன் மாதிரிலாம் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, நல்லா இருந்துச்சு அது. அந்த போர்டில் எழுதி போடுறது, டியூஷன் போகிறது, அதான் 3 படம் மாதிரி ஸ்டார்ட் ஆகி ராஜேஷ் படம் மாதிரி முடிஞ்சிருக்கு. மற்றபடி காமெடி இருக்குது, காமெடிக்கு இந்த படத்தில் பஞ்சம் இல்லை. அப்பா முரளி இது பண்ணிட்டாரா, பீட் பண்ணிட்டாரா? அப்பா முரளியை பரதேசி வரும்போதே பீட் பண்ணிட்டார் அதர்வா, அது அப்போவே பீட் பண்ணிட்டார். இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து ஓகே, ஆனால் பெஸ்ட்டு ஸ்டில்லு அதர்வாவோட இதயம் பெஸ்ட்டா இல்லை முரளியோட இதயம் பெஸ்ட்டான்னு கேட்டால் முரளி சாரோட இதயம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இன்றைக்கி முரளி சார் உயிரோட இல்லை, ஓகே. ஹீரா மேடம் இருக்காங்கள்ல, ஹீரா மேடமுக்கு வந்து ஒரு அந்த ரோஸை வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அந்த பொட்டு வைத்த வட்டணிலான்னு மேடமை கொஞ்சம் வர சொல்லிடலாம்ல, அது பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் நான் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக பார்க்குறேன்.